பயிற்சி 5.4 கொஸ்டின் நம்பர் 4. y² = 16x என்ற பரவளையத்திற்கு 2x + 2y + 3 = 0 என்ற கோட்டிற்கு செங்குத்தான தொடுகோட்டு சமன்பாடு. ஸோ செங்குத்து வெறும்னே தொடுகோடுனா வேற, செங்குத்தான தொடுகோடுனா கொஞ்சம் சாய்வில் ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணணும். ஸோ கொஸ்டின் எடுத்து எழுதுங்க. y² = 16x. இது பார்த்தாலே தெரியும், இந்த ஃபார்முலா வடிவத்தில் இருக்கும் இல்லையா? y² = 4ax. இப்போ இங்கே எக்ஸோட கீழே என்ன? 4a. இங்கே எக்ஸோட கீழே 16. அப்போ a = 4ன்னு கிடச்சிருச்சு. இப்போது பரவளையத்திற்கு தொடுகோட்டின் சமன்பாடு ஏற்கனவே உள்ளதில் நீள்வட்டத்தின் தொடுகோடு சமன்பாடு பார்த்துருப்பீங்க, அதிபரவளையத்தின் தொடுகோட்டின் சமன்பாடு பார்த்துருப்பீங்க. இந்த சம்மில் பரவளையத்தின் தொடுகோட்டு சமன்பாடு. ஸோ என்ன ஃபார்முலா? y = mx + a/m. அப்போது இப்போ m கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் இந்த கோடு கொடுத்துருப்பாங்க, நேர்கோடு. என்ன கொடுத்துருக்காங்க? 2x + 2y + 3 = 0. நேர்கோடு கொடுத்தா சாய்வு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா -a/b உங்களுக்கு தெரியும். ஸோ m = -aன்றது இந்த எக்ஸோட கீழ், bன்றது ஒய்யோட கீழ். ஸோ இதை எடுத்து எழுதுனா -2/2. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா -1ன்னு வரும். வெறும் தொடுகோடுன்னு கொடுத்துருந்தா ஆசிட்டிஸ் இதை வச்சு நம்ம கணக்கை போடலாம். ஆனால் செங்குத்துன்னு கொடுத்ததுனால இதுக்கு ஒரு 2 கண்டிஷன் இருக்குது. இப்போ செங்குத்து எனில் என்னது 2 கண்டிஷன்? ஃபஸ்ட்டு குறியை மாற்றணும், செகண்டு தலைகீழ் போட வேண்டும். ஸோ 2 கண்டிஷன், ஒன்று குறியை மாற்றணும், இன்னொன்று தலைகீழே போடணும். ஸோ குறியை மாற்றும்போது மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா? ஒன்று தலைகீழே போட்டாலும் என்ன வரும்? 1 தான் வரும். ஸோ அதுதான் m = 1. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ m = 1/2ன்னு இருக்குது. அப்போ இதுக்கு செங்குத்து பண்ணணும்னா என்ன செய்வீங்க? குறியை மாற்றணும், தலைகீழே போடணும். இப்போ m = -2. இப்படி தான் கண்டுபிடிக்கணும் செங்குத்துக்கான சாய்வு. ஸோ சாய்வு m = 1 கிடச்சிருச்சா? அதை இந்த சமன்பாட்டில் பிரதியிடலாம். y = m எவ்வளோ? 1. 1 × x, x. a/m, a 4, m 1. இந்த m எடுக்கக்கூடாது, இதுதான் எடுக்கணும். ஏன்னா செங்குத்துக்கு அப்புறம் கிடைச்ச சாய்வு இதுதான். அப்போது 4/1 a/mக்கு பதிலாக y = x + 4 எழுதிட்டோம். x ஆசிட்டிஸ் ப்ளஸில் இருக்குது. ஸோ இந்த ப்ளஸ் y இந்த சைடு வந்தால் -y. அப்போ தொடுகோட்டின் சமன்பாடு x - y + 4 = 0. ஸோ இதுதான் இந்த சம். ஈஸியான சம்மு. நீங்கள் படிக்க வேண்டிய ஃபார்முலா இதுதான்.